ஓம் சாய்ராம். சாய் சரிதத்தில் 19வது அத்தியாயம். ஷீரடியில் பாபாவுக்கு பக்தியாக இருந்த ஒரு தாய் தன்னுடைய 4 குழந்தைகளையும் வளர்த்தி 4 குழந்தைகளுக்கும் கல்யாணம், வேலை எல்லாம் நல்லபடியாக செஞ்சு காலத்தை கழிச்சு அந்த தாயுடைய வார்த்தக்கியங்கிற ஒரு நிலைமை வருது. போது அந்த தாயை 4 குழந்தைகளும் அம்மாவை புறக்கணிக்கிறத அந்த தாயும் ஏற்றுக்கிறா. ஆனா கடைசியாக தாய் ஷீரடி பக்தியாக இருந்த அந்த தாய்க்கு பாபாவிடம் ஒரு தன்னை பாபா கைவிட மாட்டார், அவருடைய சங்கடங்களான குறைகளை அவர் தீர்ப்பாருங்கிற எண்ணத்தோட தினம் சாய்பாபாவிடம் போறார். அவரும் மௌனமாகவே இருந்து அவர் ஒரு விதமான சலனமும் பாபா அந்த தாயிடம் காட்டுறதில்லை. அப்படி இருக்கும்போது நாளாக இந்த தாய் மனதில் பலவிதமான சங்கடங்கள் வருது. சாவடியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்க்குறா இந்த தாய் வரதும், பாபாவை வீட்டுக்கே போங்கிறதும். இப்படி பல நாள்களாக அந்த தாய் பாபாவிடத்துல பக்தியோட கருணையோட அந்த சங்கடத்தை அப்படியே பாபாவிடத்துல காமிக்கிறா. ஒரு நாள் அந்த தாய் தன் 4 குழந்தைகளும் நம்மளை பார்க்கறது இல்லை, இந்த பாபாவும் நம்மளை இப்படி சோதனை பண்றாருங்கிற எண்ணத்தோட அவள் தன்னுடைய இருக்கிற அந்த ஜீவனை நல்ல விதமாக போகலாம் அப்படி சொல்லி தனக்கு இருக்கிற துணிமணிகளை மூட்டை கட்டி எங்கேயாவது ஒரு புனிதமான இடத்துல போய் சேரலாங்கிற எண்ணத்தோட அந்த ராத்திரி அவ தூங்குறா. அப்போது அந்த பாபா அவ தூக்கத்துல பூர்ணமாக ஒரு தரிசனம் கொடுக்கிறார். அத பாபா ஷீரடி பாபாங்கிறவரை அவள் நேர தரிசனத்தை சொப்பனத்துல ரொம்ப நேரம் அந்த ரசிக்கிறா. இப்பயும் அவள் பாபாவிடத்தில் அன்னைக்கு போகிறா. பாபா வந்து அவளிடத்துல பேசுறார். அம்மா, நீ என்னுடைய தாய், நீ முதல்ல சாப்பாடு அப்படிங்கிறார். எல்லாம் பார்த்து இருக்கிற சாவடியுள்ள ஜனங்களுக்கு பாபாவுடைய கருணையும் அந்த தாய் பாபாவிடத்தில் வச்சிருக்கிற நம்பிக்கையும் உலகமே பார்க்கறது பாபாங்கிறவர் அது சாட்சாத் இருக்கிற அந்த ஷீரடி ஜனங்களுக்கு இதுல ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை திருப்பியும் பாபா காமிக்கிறார். அந்த தாய் கடைசி வரைக்கும் பாபாவிடத்திலேயே இருந்து தன்னுடைய சகல விதமான 4 குழந்தைகள் செய்த அந்த குழந்தைகளிடத்திலேருந்து எதிர்பார்த்து கிடைக்காத அந்த பாசமும், குழந்தைகளிடத்திலேருந்து கிடைக்காத பல விதத்திலே இருக்கிற அந்த தாய்க்கு பலவிதமான நல்ல சத்சங்கமும் நல்ல சிந்தனையும் நல்ல பாபாக்கு பணிவிடையும் பண்ற தாயாக அவள் மாறுறா. எப்படிப்பட்ட ஷீரடி சரிதத்துல இந்த 19வது அத்தியாயத்துல வர அந்த அந்த பாபாவும் அந்த தாயும் எப்படியாக பாபா அவளுக்கு கருணை பண்றார். இந்த கலியுகத்துல இந்த பாபா இந்த சாயி சரிதத்துல எத்தனை விதமான ஒரு அத்தியாயங்களும் விதத்துல பல பேருடைய துக்கத்தை அவள் கண்டிப்பாக
சாயி சரிதம்ங்கிறது அது ஒரு புனிதமான அது சாயி சரிதம் படிக்கும் போதும், சாயி சரிதம் கேட்கும் போதும், சாயி ராம் என்று சொல்லும் போதும் நம்மளுடைய பல விதமான துக்கங்கள், சம்சார துக்கத்தை நீக்கிறார். கலியுகத்துல அவர் அவதாரம் பண்ணி சாயி சரிதத்தை ஒரு புக்காக நமக்கு கொடுத்திருக்கார். பலவித புக்கில் பகவத்கீதையும், பலவிதமான மகாபாரதமும், ராமாயணமும், ஸ்ரீமத் பாகவதமும் பலவிதத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த கலியுகத்துல சாயி சரிதம்ங்கிற புக்க சாரடியில இருக்கிற அந்த சாயி அந்த புக் எடுக்கும் போதே நம்ம சீரடியில இருக்கிற அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் நமக்கு வருது. அந்த எண்ணத்தோட சாயி சரிதத்தை எந்த துக்கத்தையும் போக்குற மருந்துங்கிற எண்ணத்தோட சாயி சரிதத்தை நம்ம கையால தொட்டு அதில் இருக்கிற எந்த அத்தியாயத்தை வேணா நம்ம மனசுல எடுத்து சாய்ராம்ங்கிற அவர் நம்மளை காப்பாற்றுவர். நம்மளுடைய கடைசி காலமும் நம்ம பிறவி எடுத்த துக்கத்தையும் நமக்கு நல்ல ஒரு வழி காட்டுவார் அப்படிங்கிற ஒரு பக்தி, ஒரு பாசம், ஒரு நன்மை அப்படியாக இருக்கிற சாயி சரிதத்தை எல்லாரும் படிக்க வேண்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.